சுடர் நேயர்களுக்கு வணக்கம். ஈரானின் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹூதி அமைப்பு சவுதி அரேபியாவுக்கு எதிராக உடனடி கடற்படை முற்றுகையை அமல்படுத்துவதாக அறிவித்துள்ளது. ஏமன் மக்கள் அனைவரும் போருக்கு ஆயத்த நிலையில் இருக்குமாறும் ஆயுதமேந்தி போரிட தயாராகுமாறும் அழைப்பு விடுத்துள்ளது. இதற்கு பதிலடியாக சவுதியின் அப்ஹா சர்வதேச விமான நிலையத்தின் மீது ஹூதிகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தினர். இதனிடையே தங்களின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் செங்கடலை மறைக்குமாறு ஹூதிகளுக்கு ஈரான் அழைப்பு விடுத்திருந்தது. ஹூதி அமைப்பினர் இராணுவ செய்தி தொடர்பாளர் ஜஹ்யா சரி வெளியிட்ட காணொலியில் பல ஆண்டுகளாக ஏமன் மக்கள் மீது சவுதி விதித்துள்ள தடைகளுக்கு பதிலடியாக கண்ணுக்கு கண் என்ற அடிப்படையில் இந்த முற்றுகை உடனடியாக அமலுக்கு வருவதாக குறிப்பிட்டார். அதாவது ஹோர்முஸ் வழியாக செல்ல முடியாத கப்பல்களுக்கு பாப்பல் மண்டேப் நீரிணை ஒரு மாற்றுப்பாதையாக இருந்து வருகின்றது. இந்த நீரிணையை மூடுவதால் உலகின் எண்ணெய் விநியோகம் 7% குறையும் என்றும் சவுதியின் பெரும்பாலான எண்ணெய் ஏற்றுமதிகள் மத்திய கிழக்கிலிருந்து வெளியேற முடியாத நிலை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹோர்மூஸுக்கு இணையாக இருந்த மற்றொரு வர்த்தக பாதையும் மூடுவது உலக பொருளாதாரத்தின் மீது மேலும் அழுத்தத்தை ஏற்படுத்தும் நிலை உருவாகியுள்ளது. இந்த மாதம் மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் நடத்திய தொடர் தாக்குதல்களில் சுமார் 100 அமெரிக்க படை வீரர்கள் காயமடைந்ததாக அமெரிக்க அதிகாரிகள் CBS நியூஸிடம் தெரிவித்துள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் பின்னர் மீண்டும் பணிக்கு திரும்பிவிட்டதாக அதிகாரிகள் கூறியதாக தெரிவிக்கின்றது. அதில் ஜூலை 7, 2026 முதல் கிட்டத்தட்ட 100 பேர் ஏதேனும் ஒரு வகையில் காயமடைந்ததாக கருதப்படுகின்றனர் என்றும் அவர்களில் 96% பேர் பின்னர் பணிக்கு திரும்பிவிட்டனர் என்றும் கூறினார். அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வரும் நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் தெற்கு ஈரானை குறிவைத்து நடத்தப்பட்டன. அமெரிக்க இராணுவத்தால் பயன்படுத்தப்படுவதாக கூறப்படும் பல பிராந்திய நாடுகளில் உள்ள அமெரிக்க வசதிகள் மற்றும் தளங்களை குறிவைத்து தெஹ்ரான் பதிலடி தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இந்தியாவில் மின் உற்பத்தி நிலையம் ஒன்றிற்கு அருகே உள்ள சுரங்க பாதையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. மேலும் இந்த வெடி விபத்தில் 15 பேர் சுரங்கப்பாதையில் சிக்கிக் கொண்டுள்ளதாக மீட்புக் குழு தெரிவித்துள்ளது. சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தற்போது ஆரம்பமாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையின்படி எரிவாயு கசிவின் காரணமாக தான் இந்த வெடிப்பு ஏற்பட்டது என அந்நாட்டு பாதுகாப்பு தரவு தெரிவிக்கின்றன. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க ஷேக் ஈசா ராணுவ தளத்தை ட்ரோன்கள் மூலம் தாக்கியதாக ஈரான் ராணுவம் உரிமை கோரியுள்ளது. மேலும் இது அமெரிக்க நடவடிக்கைகளின் மையமாகவும் விளக்குகிறது என்றும் அதன் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்களை தொடர்வதிலிருந்து எதிரி தாக்கப்படும் வரை தாக்குதல் நடவடிக்கைகள் தொடரும் என்றும் அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்காவிற்கு வருகை தரும்போது அவர் எந்த வகையில் கைது செய்யப்பட மாட்டார் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நியூயார்க்கில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதாக நெதன்யாகு அமெரிக்கா விஜயம் செய்யவுள்ளார். இந்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் இந்த விளக்கத்தை அளித்துள்ளார். இதேவேளை ஒவ்வொரு முறை ஈரான் ஒரு அமெரிக்க போர் வீரரை கொள்ளும் போதும் அதற்கான விலையை அவர்கள் பல மடங்கு அதிகமாக செலுத்துவார்கள் என மேலும் தெரிவித்தார். இந்த நேரடி உத்தரவு பாதுகாப்பு செயலர் பீட் ஹெக்ஸத், கூட்டுப்படை தலைவர்கள் குழுவின் தலைவர் டேனியல் கேன் மற்றும் அனைத்து இராணுவ தலைவர்களுக்கும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் போரில் 2 வாரத்தில் 100 அமெரிக்க வீரர்கள் காயமடைந்துள்ளதாக பென்டகன் தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான அமைதி ஒப்பந்தம் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் ரத்து செய்யப்பட்ட நிலையில் கடந்த 10 நாட்களாக ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே மோதல் நிலவி வருகின்றது. மேலும் ஈரானின் பாந்தர், அப்பாஸ், குவாசம் தீவு, சாம்பஹார், ஹொனர்க், ஸ்ரிக் போன்ற துறைமுக நகரங்கள் மீது தொடர்ந்து 10வது நாளாக அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகின்றது. அதற்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் உள்ள பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து விளக்கமளித்த பென்டகன் செய்தி தொடர்பாளர் ஷான் பார்னெல், ஜூலை 7 முதல் நடைபெற்று வரும் தாக்குதலில் சுமார் 100 அமெரிக்க இராணுவ வீரர்கள் ஏதாவது ஒரு வகையில் காயமடைந்துள்ளனர். அதில் பெரும்பாலானோருக்கு சிறிய அளவிலான காயம் என்பதனால் அவர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பிவிட்டனர் என தெரிவித்துள்ளார். நீட் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று பிரதமர் நரேந்திர மோடி பதவி விலக வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர்.
நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கல்வி மற்றும் தேர்வு முறை தொடர்பாகவே இந்த மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மக்கள் தாக்கப்படும் விதம் முற்றிலும் இந்திய தன்மைக்கு முரணானது. நேற்று முன்தினம் நடந்த சம்பவத்திற்கு மோடிஜி இதுவரை மன்னிப்பு கூட கேட்கவில்லை. பிரதமரின் மௌனம் காக்கின்றார். அதற்கான காரணம் என்ன? அவர் மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மாணவர்களை காவல்துறையினர் தாக்கும் இந்த அராஜகத்தை நிறுத்த வேண்டும் என கூறியுள்ளார். நீட் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும் என பிரதமர் இல்லம் நோக்கி சென்றனர். ஆனால் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்த காங்கிரஸ் கட்சியினர் அங்கே அமர்ந்து போராடி வருகின்றனர். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அமெரிக்காவின் மத்திய கிழக்கு விவகாரங்களுக்கான சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபுடனான பேச்சுவார்த்தையின் போது போர் சூழலில் ஈரான் மக்கள் எதிர்கொள்ளும் அச்சத்தையும் மனவேதனையும் உருக்கமாக பகிர்ந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையேயாக பதற்றம் தொடர்ந்து நீடித்து வருகின்றது. சமீபத்தில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் நடந்த தாக்குதல் சம்பவங்களை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையான மோதல் மீண்டும் அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃபுடனான உரையாடலை நினைவுகூர்ந்த அப்பாஸ் அரக்சி, நீங்கள் எப்போதாவது மரண அச்சத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றீர்களா? இந்த நேரத்திலும் குண்டுவீச்சு நடைபெறலாம். செல்பேசியில் பேசிக் கொண்டிருக்கும் போது தாக்குதலில் சிக்கி உயிரிழக்கலாம் என்ற பயத்தில் இருந்ததுண்டா? குடும்பத்தினரிடம் தொலைபேசியில் பேசும்போது இதுவே கடைசி உரையாடலாக இருக்கலாம் என்று எண்ணியதுண்டா என்றும் ஸ்டீவ் விட்காஃபிடம் கேட்டதாக தெரிவித்தார். இத்தகைய அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்க மாட்டோம். மிரட்டல்களாலும் அழுத்தங்களாலும் அல்லது சலுகைகளாலும் எங்களை பணிய வைக்க முடியாது என்பதை தெளிவாக தெரிவித்தேன் என்றார். போர் சூழலில் வாழும் ஈரான் மக்களின் அன்றாட அச்சத்தையும் அதே நேரத்தில் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டும் என்று தனது நாட்டின் நிலைப்பாட்டையும் அப்பாஸ் அராக்சி இந்த கருத்துக்கள் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார்.